இப்போ 10வது திரும்ப ஏற்கனவே எழுதியிருந்தேன். அதில் ஃபெயில் ஆகிட்டேன். 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆனேன், 3 பரீட்சை ஃபெயில் ஆகும். திரும்ப இப்போ ஹால் டிக்கெட்டு என் பையன் தான் முயற்சி பண்ணி போட்டு. வயது பெண் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அசத்தி இருக்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால்தான் வேலை கிடைக்கும் என்பதால் பாத்திரம் கழுவி சமையல் கரண்டி பிடித்த இவரது கைகள் 34 ஆண்டுகளுக்கு பிறகு பாட புத்தகத்தை புரட்டச் செய்திருக்கிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஹீலா பானு. இவருக்கு 51 வயதாகிறது. 1989ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு முடித்துவிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி செல்லவில்லை. பின்னர் திருமணமாகி சாகுல் அமீது என்ற மகன் உள்ளார். இந்த நிலையில் கடந்த 12 ஆண்டுகளாக கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு மையத்தில் சமையலராக பணிபுரிந்து வருகிறார். தற்பொழுது சத்துணவு அமைப்பாளராக வேண்டும் என்ற ஆர்வத்தில் பதவி உயர்வுக்கு முயற்சி செய்து வருகிறார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால்தான் சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கு தகுதி பெற முடியும் என்பதால் தனது மகன் சாகுல் அமீது மற்றும் குடும்பத்தினர் அளித்த ஊக்கத்தால் 10ஆம் வகுப்பு பாடநூல்களை படித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5 பாடங்களுக்கு தேர்வு எழுதியிருந்தார். அதில் ஆங்கிலம், சமூக அறிவியல் என 2 பாடங்களில் தேர்ச்சி பெற்றுள்ளார். மீதமுள்ள 3 பாடங்களில் தோல்வி அடைந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் துணைத் தேர்வில் மீதமுள்ள 3 பாடங்களுக்கு தேர்வு எழுதி வருகிறார். இன்று நடைபெற்ற அறிவியல் பாடத்தின் தேர்வை அவர் எழுதினார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத பல்வேறு முயற்சிகளை எடுத்து தனது மகன் சாகுல் அமீது தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததாகவும் தேர்வு நுழைவு சீட்டு விண்ணப்பித்து கொடுத்ததாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார். என்னுடைய பெயர் ராகிலா பானு. நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஏழ்மை நிலையில் என்னோட முயற்சிக்கு காரணமே என்னோட குழந்தைகள். இதில் நான் சத்துணவு ஆயாவாக இருந்தேன். இப்போ எனக்கு 10வது பரீட்சை முதல் டைம் 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆனேன், 2 சப்ஜெக்ட் 3 திரும்ப எழுதியிருக்கேன். இது அவ்வளோ ஊக்கம் கொடுத்தது என்னோட குழந்தை சாகுல் அமீது தான். இந்த குழந்தைக்கு என்னோட பேரும் புகழும் அனைத்தும் போய் சேரத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் திரும்ப ஆயாவில் இருந்து அமைப்பாளர் போஸ்டிங் போகிறதுக்காக நான் இந்த பரீட்சை முயற்சி பண்ணி மிகவும் கடுமையாக எழுதியிருக்கேன். என்னோட வீட்டு வேலை, என்னோட குழந்தைகள், என்னோட கணவர் எல்லா வேலையும் பார்த்து இதில் மீண்டும் நான் பரீட்சை எழுதியிருக்கேன். இதில் பாஸ் ஆகி அமைப்பாளர் போஸ்டிங் கிடைக்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். என்னோட முயற்சிக்கு காரணம் அத்தனையுமே என்னோட குழந்தை சாகுல் அமீதுவே போய் சேரும். இப்போ ஏற்கனவே 9வது பாஸ் ஆகிட்டேன். இப்போ 10வது திரும்ப ஏற்கனவே எழுதியிருந்தேன். அதில் ஃபெயில் ஆகிட்டேன். 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆனேன், 3 பரீட்சை ஃபெயில் ஆகும். திரும்ப இப்போ ஹால் டிக்கெட்டு என் பையன் தான் முயற்சி பண்ணி போட்டு கொடுத்தான். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது என்னோட குழந்தை தான். எனக்கு கேள்வி பதில் இந்த மாதிரி எழுதுங்கள் என்று சொல்லி கொடுத்ததும் என்னோட குழந்தை தான். அனைத்தும் என்னோட குழந்தைக்கு இந்த புகழ் அனைத்தும் என் குழந்தையை சாரும். கஷ்டமாக இருந்தது. படித்தது என் பையன் முக்கிய எனக்கு சொல்லி கொடுத்தான். அது எழுதுறதுக்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் முயற்சி பண்ணி எழுதிட்டு வந்திருக்கேன். இதில் பாஸ் ஆகி கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அமைப்பாளர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அந்த கடவுள் அருகில் பண்ணது. குழந்தை என்னோட குடும்பம், என்னோட வீட்டுக்காரர், என்னோட குழந்தை, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. எல்லாமே எனக்கு ஊக்கு கொடுத்ததெல்லாம் என்னோட சாகுல் அமீது பாவா தான். குழந்தைய சொல்லி கொடுத்து எழுதவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப வயசாகி எழுதுறதுனால படித்தது எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். இதில் கடவுள் என்னை பாஸ் ஆக்க வேண்டும். ப்ரமோஷனுக்கு எனக்கு அமைப்பாளர் வேலை கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு வேண்டும்.